अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपथिकां श्रुतिम् ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்திம தசையில் அங்கே இருந்த முதலிகளுக்கு, அதாவது அவருடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணதை சுவாமி தேசிகன் சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் சாதிச்சிருக்கார். அதனால் சாஸ்திரியமாக நம்ம வர்த்திக்கணும் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவுள்ளம் அப்படின்றத சொல்லியிருக்கார். அதில் ரெண்டு சேவிச்சிட்டோம். அதாவது பிரபன்னனானவன் ஆத்மாவை குறித்தும் கவலைப்படக்கூடாது, தேகத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆத்மா எம்பெருமானுடைய அதீனமாக அது வைகுண்டத்துக்கு போகிறது. அதனால் நாம் ஒன்றும் பண்ண வேண்டிய காரியம் இல்லை. தேகமானது ஏற்கனவே பண்ணின புண்ணிய பாப்பங்கள் பிராரப்த கர்மம் இருக்குது, அதனுடைய வழியில் அந்த தேகம் போகிறது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல சம்பந்தமே கிடையாது. கவலைப்பட்டோம்னா நம்ம பண்ணின பிரபத்தி இல்லை, நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு ஆகிடும். ரெண்டாவதில் இது பண்ணோம்னா, சாஸ்திரம் சொல்கிறது பிராரப்த கர்மத்தை வழிதான் சரீரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சாஸ்திரத்தை நம்பாத நாஸ்திகன் ஆகிடும். அதனால் இது ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது. நாம் என்ன காரியம் பண்ண சரி அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேணாமா? கண்டபடி பசிக்கிற போது சாப்பிட்டு, வேக்கிற போது குளித்து இப்படி போயின்னு இருக்கலாமா? மனசு போன வழியெல்லாம் போகலாமா? அப்படின்னா அப்படி போகக்கூடாது. ஏன்னா நாம் மனுஷனாக பிறந்திருக்கோம், அதுவும் வைஷ்ணவனாக இருக்கும். அதுலேயும் எம்பெருமானை சேர்ந்தவனாக ஆகிட்டோம். யானே நீ என் உடமையும் நீயே அப்படின்னு அவனிடத்தில் அர்ப்பிச்சிட்டோம். அப்போது அவனுக்கு அடியவனாக இருந்தால் அந்த அடியவனுக்கு உண்டான, அதாவது மனுஷனுக்கு உண்டான தன்மை, வைஷ்ணவனுக்கு உண்டான தன்மை, எம்பெருமானை சார்ந்த அடியவனுக்கு உண்டான தன்மையில் தான் நடக்கணுமே தவிர மாறுபட்டு நடந்தால் அது நம்முடைய தன்மைக்கு ஸ்வரூபத்துக்கு உதவாது. அதனால் கண்டபடி நடக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். அப்படி நடக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், உபாயானுஷ்டானம் பண்ணாதவனுக்கு வேணால் உபாயானுஷ்டானம் பண்ண வேண்டி பிரபத்தி பண்ண வேண்டிய புத்தி வருமா இருக்கும். பிரபத்தியை பண்ணிட்டவனுக்கு என்ன இது அதனால் லாபம் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. அங்கே போய் பண்ண போகக்கூடிய கைங்கரியத்துக்கு அடிச்சுவடா இங்கேயே அந்த கைங்கரியத்தை எம்பெருமானுக்கு உகக்க பண்ணுறோம் அப்படின்றது. அங்கே போனால் தான் ஒரு ஃபெசிலிட்டி வருது ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால், அது அட்வான்ஸாக இங்கேயே வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அதை நாம் அனுபவிக்கும் போது, ஆஃபீஸில் கூட என்ன பண்ணுறான், ஒரு பர்டிகுலர் ப்ரமோஷன் இருந்தால், ஒரு ஸ்தான விசேஷத்தில் இருந்தால் அவனுக்கு சில ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ டூர் போச்சே அவன் ஹோட்டலில் தங்கலாம், அவன் இஷ்டப்படி அதை சௌகரியமான ஹோட்டலில் தங்கி அதெல்லாம் ரீஇம்பர்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். அதே கீழே இருக்கவனுக்கெல்லாம் ஒரு லிமிட்டான அளவு, அவனுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறானோ மேலே இருக்கிற அஃபிஷியலுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே ரீஇம்பர்ஸ் பண்ணுறான். ஆனால் கீழே இருக்கவனுக்கு என்ன பண்ணுறான், ஒரு கன்சாலிடேட்டட் பேமெண்ட்டு தரான். கீழே இருக்கவனுக்கு கன்சாலிடேட்டட் பேமெண்ட் தரான். அதுக்குள்ளே அவன் பார்த்துக்கணுமே தவிர இந்த ஊரில் பெரிய ஹோட்டல் இருந்து நான் அதில் தங்கின வசதியானா இவனுக்கு தரமாட்டான். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான அவசரமான காரியம் இவன் போய் தான் பண்ணணும் கீழே இருக்கவன் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுறான்னா, மேலே இருக்கக்கூடிய, ஏன்னா இவன் அடுத்தது அந்த ஸ்தானத்துக்கு அவனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவன், அவர் அந்த பிரதான பூத்தனாக இருக்கவன் போக முடியல. அப்போ அடுத்ததாக இருக்கவன் அடுத்த லெவலில் இவன் கன்சாலிடேட்டடாக வாங்கக்கூடிய இந்த எல்டிஏ இருக்குது, அந்த ஆசாமி
இப்போ அவன்தான் போய் அந்த காரியத்தை அவசரமாக பண்ணணும். அவன் அந்த டெலிகேட்ஸ் கிட்டலாம் அவன் டீல் பண்ணணும். அதனால் அவளுக்கு அவளை லஞ்சு காஷின்னு போகிறதோ அதுவோ இதுவோ அதில் லஞ்சில் வச்சு பேசுகிறதோ அதெல்லாம் இவன் பண்ணி ஆகணும். அந்த மேனேஜர் பண்ணுற காரியத்தை அடுத்தவனாக இருக்கும் இவன் பண்ணி ஆகணும். அப்படின்னா அந்த போது என்ன பண்ணுறா, ஸ்பெஷலாக இவனுக்கு அன்லிமிட்டடாக மேனேஜருக்கெலாம் கொடுக்குறத, அந்த உயர்ந்த அதிகாரி கொடுக்குறத ஆக்சுவல்ஸ்ன்னு சொல்கிறாளே அந்த ஆக்சுவல்ஸ் இவனுக்கும் கொடுத்து அனுப்புகிறான். அதுபோல தான் இங்கே வைகுண்டத்தில் போய் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் இங்கேயே நமக்கு பிராப்தமாகுது. எம்பெருமான் திருவுள்ள முகக்க பண்ணுறோம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி கண்டபடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அதை அப்படி சாஸ்திரமாக பண்ணுறது நம்முடைய தன்மை சொரூபத்துக்கு தகுந்தது. அது மாத்திரம் இல்லை, அது அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு இப்போவே அது அடிச்சுவடாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார். மூணாவது வார்த்தை என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, அதில் இவனுக்கு இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் அஞ்சுண்டு அவையாவன பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அதற்கு யோகிதை இல்லையாகில் அருளிச் செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், அதற்கு யோகிதை இல்லையாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலைகளை உண்டாக்குதல், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். இதுதான் மூன்றாவது அவருடைய வார்த்தை. அப்படின்னு மூன்றாவது இதில் 5 கைங்கரியங்களை நியமிக்கிறார். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னால், இந்த மூன்றாவதாக சொன்ன 5 கைங்கரியங்கள் இருக்குதே இதை தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்கு நியமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் முன்னும் பின்னும் சாதிச்சிருக்கார், இத்தனை நடுவாக வச்சிருக்கார். அதான் அதில் இவனுக்கு அப்படின்னா அப்படி கண்டபடி பண்ணக்கூடாது, சாஸ்திரவசியத்தையாக தான் பண்ணணும், இல்லை கண்டபடி தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாரே. அப்போ அவனை மாதிரி பண்ணக்கூடிய இவனுக்கு இந்த பிரபன்னனுக்கு சரி என்ன பண்ணணும் சுவாமி இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா, இவன் இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் அஞ்சுண்டு, இங்கிருக்கிற காலத்தில் இவன் பண்ணக்கூடிய கைங்கரியம் 5 உண்டு அப்படின்னு சாய்க்கிறான். இப்போது இதில் பொதுவாக ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும், திருவாய்மொழியை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும், அப்புறம் அமுதுபடி திருமால திருவிளக்கு கோவிலில் சமர்ப்பிக்கணும், துவய அர்த்தானுசந்தானம் பண்ணணும், வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் ஒதுங்கி வர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த 5 கைங்கரியமும் பார்த்தா என்னது இது அப்படின்னு சொன்னால், அனுக்ஞா கைங்கரியம், நம்மால் முடிந்த கைங்கரியத்தை பண்ணுறது தான். முடிந்த போது முடிந்த அளவு பண்ணக்கூடிய கைங்கரியம் இது. மனுஷனாக நடக்கணும், அவன் என்ன ஆணாக இருந்தால் ஆண் தர்மத்தை நடக்கணும், பெண்ணாக இருந்தால் பெண் தர்மத்தை நடக்கணும், எந்த வர்ணத்தை சேர்ந்தவனோ அந்த வர்ணத்தினுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அவன் எந்த ஆசிரமத்தில் இருக்கானா, பிரம்மச்சாரியாக இருக்கானா, கிரகஸ்தனாக இருக்கானா, வானப்பிரஸ்தனாக இருக்கானா, இல்லை சன்னியாசியாக இருக்கானா, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இதில் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொன்னால் ஆக்ஞா கைங்கரியம் அப்படின்றது யாருமே மீறக்கூடாது, அவசியம் பண்ணணும். ஆக்ஞா கைங்கரியம் அப்படின்றது நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் 2 விதமான கைங்கரியம்.
ஆக்ஞா கைங்கரியம்னு ஒன்று, அனுக்ஞா கைங்கரியம்னு ஒன்று. ஆக்ஞா கைங்கரியம்ன்றது கட்டாயம் கம்பல்சரியாக பண்ணியாக வேண்டியது. அனுக்ஞா கைங்கரியம்ன்றது நம்மால் முடிஞ்சால், சௌகரியம் இருந்தால் பண்ணலாம், இல்லை பண்ணாத போகலாம். ஆக்ஞா கைங்கரியத்தை பண்ணலைன்னா தோஷம் வரும். அதுதான் இவனுக்கு ஸ்வரூபமன்றுன்னு சொல்லிட்டேரே. கண்டபடி திரிய அமையுமோ தான், திருவித கரணங்களையும் கொண்டு வேண்டித்து செய்து திரிய அமையுமோ அப்படின்னா அது இவனுக்கு ஸ்வரூபமன்றுன்னு சொல்லியாச்சு. அதனால் இவன் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கானோ அதுக்கு தகுந்த கைங்கரியத்தை, ஆக்ஞா கைங்கரியத்தை கட்டாயம் பண்ணணும். அதுதான் இவனுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சு. அதில் அது அடங்கி போச்சு. அதனால் சாஸ்திரம் விதித்த குழி முதல் கிரிசைகள்லாம் இருக்குதே, ஸ்நான சந்தி அது இது எல்லாம் இருக்குதே, அது பித்ரு காரியங்கள், தேவ காரியங்கள், எல்லா காரியத்தையும் இவன் சாஸ்திரம் விதித்தபடியில் பண்ண ஓடும் அப்படின்றது அதில் தீர்ந்து போச்சு. அதனால் இப்போ ஆக்ஞா கைங்கரியத்தை பற்றி இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வத்திலேயே ஆக்ஞா கைங்கரியத்தை விட்டுட்டு இஷ்டப்படி திரியலாமா அப்படின்னா திரியக்கூடாதுன்னு சொல்லி ஆகி போச்சு. அது நம்முடைய தன்மைக்கு தகுந்ததன்று அப்படின்னு சொன்னதுனால ஆக்ஞா கைங்கரியம் மொத்தத்தையும் பண்ணணும் அப்படின்றது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அனுக்ஞா கைங்கரியம், அதாவது நம்முடைய முடிந்த அளவு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்குது. அந்த கைங்கரியத்தில் வரைச்சே தான் என்ன மாதிரி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லிட்டேன். அதில் இவனுக்கு இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம். இங்கிருந்த நாளில் பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு, அது 5 உண்டு. 5 வகையான கைங்கரியங்கள் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறது. அதனால் இது மொத்தம் அனுக்ஞா கைங்கரியம். ஆக்ஞா கைங்கரியம் விடக்கூடாதானதுனால அந்த ஆக்ஞா கைங்கரியம் பண்ணணும்னு தனியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அங்கே கண்டபடி இல்லாமல் கண்டபடி தெரிஞ்சால் அதுக்கு நமக்கு ஸ்வரூபம் இல்லை. அதனால் அது பண்ணணும்னு சொன்னதுனாலேயே ஆக்ஞா கைங்கரியம் பண்ணணுன்றது நியமிச்சாகி போச்சு. அனுக்ஞா கைங்கரியத்தில் வரைச்சே முதல்ல உயர்த்தியான கைங்கரியத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் படிப்படியாக அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் சொல்லிட்டு வரார். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, இந்த இந்த 5 கைங்கரியமும் யோக்கியத்தை இருக்கவன் 5 கைங்கரியத்தையும் பண்ணணும். யோக்கியத்தை இல்லைன்னா, முதலத்துக்கு யோக்கியத்தை இல்லைன்னா 4 கைங்கரியம் பண்ணணும். 4ல் 2 இல்லை, அதான் அதுலேயும் 1 இல்லைன்னு சொன்னால் 3 பண்ணணும். 3ல் இன்னொன்று இல்லைன்னா 2 பண்ணணும். 2ல் இல்லைன்னா 1 பண்ணணும். அப்படி போகணுமே தவிர முதல் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்ற அந்த யோக்கியத்தை இருந்துருத்துன்னா அதுக்கு யோக்கியத்தை இல்லை தானே கீழ் கைங்கரியமெல்லாம் பண்ணணும். அருளி செயலை கேட்டு பிரவர்த்திக்கிறது, அமுதுபடி திருமால திருவிளக்கு சமர்ப்பிக்கிறது, துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணுறது, வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் ஒதுங்கிறது. எனக்கு சீபாஷ்யத்திலேயே பிரவச்சனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றத்தை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதற்கு யோக்கியத்தை இல்லையாகில்னு சொன்னது, அதற்கு யோக்கியத்தை உண்டானவனே இந்த கைங்கரியமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு யோக்கியத்தை இல்லாதவா மீதி கைங்கரியங்களையாவது பண்ணு அப்படின்னு அர்த்தமே தவிர, இந்த அது எதுலேருந்து தெரியுதுன்னா, இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் 5 உண்டு. இங்கே இருக்கிற நாளில் பண்ணக்கூடிய கைங்கரியம் 5 கைங்கரியம். அதனால் நல்ல யோக்கியத்தை உள்ளவாள் 5 கைங்கரியத்தை பண்ணணும். அதுக்கு ஒன்றுத்துக்கு யோக்கியத்தை இல்லைன்னா மீதி 4 பண்ணணும். அந்த 2வதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னா மீதி 3 பண்ணணும். அப்படின்றது தான் இது. அதுதான் இங்கே ஸ்பஷ்டமாக என்ன சொல்கிறார், இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் 5 உண்டு அவையாவன அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் பிரதானமாக உத்தம புருஷாளாக உத்தம அதிகாரிகளாக இருக்கிறவா 5 கைங்கரியத்துவே பண்ணணும்.
ஸ்ரீபாஷ்யாதிகளை வாசிக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லாதவாள், அதாவது அதுக்கு தகுந்த ஜன்மாதிகள் பிறப்பு இல்லாதவாள், இல்லை ஞான சக்தி இல்லாதவாள் மீதி கைங்கரியத்தை பண்ணணும். அந்த ரெண்டாவதுக்கும் ஞான சக்தியெல்லாம் இல்லைன்னா மீதி 3 கைங்கரியத்தை பண்ணணும். இல்லை கோவிலில் திருவிளக்கு திருமாலையெல்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டும் இல்லை, ஞானமும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு சொன்னால் மீதி 2ஆக இருக்கக்கூடிய துவய அர்த்தானுசந்தானம் வைஷ்ணவனுடைய. துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணுறதுக்கு கூட எனக்கு இது இல்லை, நான் ஏதோ உண்டியே உடையேன்னு ஓடின்ட்டுருக்கேன், நாள் பூரா ஓடினா கூட ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் நான் அல்லாடின்ட்டுருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் துவயத்தை நினைக்கிறதுக்கு கூட அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னால், அவன் வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் ஒதுங்கி வர்த்திக்கணும். கடைசி பட்சம் அதையாவது பண்ணணும். அதனால் இங்கே பண்ணலாம் கைங்கரியம் 5 உண்டுன்னு சொன்னால் 5 கைங்கரியமும் பண்ணணும். அதுக்கு வழி இல்லைன்னா தான் 4, 3, 2, 1 அப்படின்றது. இந்த இடத்துல இதை ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். எனக்கு முதல் கைங்கரியத்தில் நான் இருக்கேன், 3ஆவது கைங்கரியம் என்னால் நன்னா பண்ண முடியும், மீதியெல்லாம் நான் முதல் 2 பண்ண முடியலன்னா அது பரவாயில்ல, யோக்கியத்தை இல்லை அகில்னு போயிடுச்சு, மீதி 2 நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால் நாளையிலேருந்து இந்த மேலே 5 கைங்கரியத்தினுடைய தாத்பரியங்களை, 5 கைங்கரியம் என்னதுன்னு இப்போ பார்த்துட்டோம், தாத்பரியங்களை அவர் சாதித்த தாத்பரியங்களை அனுசந்தானம் பண்ணணும். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.